பிள்ளைங்க வீட்டில் இல்லாட்டியும் போர் தான் அடிக்குது. ஏன் கொழுந்து? ஆமாம் சுந்தரி, வீட்டில் பிள்ளைங்க சத்தம் கேட்டுட்டு இருந்தால் ஒன்றும் தெரியறதில்ல. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு மாதிரித்தான் இருக்குது. இவளுகளா? அங்கே வாத்தியே கொழுந்து பரட்டை வந்துட்டு இருக்குது. மரத்து கீழே ஆதி பேசி மாதிரி வந்துட்டுருக்கு வரு சுந்தரி. ஆமாண்டி. என்னடி 2 பேத்துக்கு அங்கே நின்று சிரிப்பு வேண்டி கிடக்குது என்னை பார்த்துட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மீனாக்கா, சும்மா பேசி சிரிச்சிட்டு வந்தோம். ஆமாம், எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? என் பையன் சின்னவன் ஸ்கூலிலிருந்து வருவானா, அதான் காணோம், அப்படியே பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டேன். கிரிஜாக்கா, ஸ்கூல் இல்லை ஸ்கூல். குத்தம் கண்டுபிடிக்க வந்துட்டாளுங்க, காலேஜ் போனவளுகோ. காலேஜ் படிக்கிறோமோ ஸ்கூல் படிக்கிறோமோ கரெக்டாக சொல்லுமில்லங்கக்கா. நீ என்ன டீச்சரா? ஆமாம், தினத்துக்கு 2 பேர் வந்திருக்கிறீங்க. என் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருவாள்லங்க்கா, இந்த இவ பிள்ளை வருமா? அதான் பிள்ளைகளை காணோம், அதான் சரின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் சுந்தரி, காலையில் குழந்தைக்கு சோறு குழம்பாக்கி டிஃபனில் போட்டு கொடுத்து விட்றக்கு உனக்கு அறிவு கிடையாது. அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காக தான் செய்கிறா, அப்படி அந்த மனுஷங்கிறனால செய்யுது. சாயந்தரம் கூட்டிகிட்டு போகிறக்கு மட்டும் நீ வந்துட்ட. அக்கா, வாழ்க்கைன்னா 2 பேரும் ஷேர் பண்ணி செய்கிறது தானே, இதில் என்ன கிடக்குது? இது என்ன, இந்த ஆம்பளை வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நீ எப்படியே ஊர் சுற்றிட்டே இருப்பியா? இதெல்லாம் சரி கிடையாது சுந்தரி, பார்த்துக்கோ. என்னடி சுந்தரி, அந்த அண்ணன் தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாப்படியா? ஐயோ கொழுந்து, அதை ஏன் கேட்டுட்டேன்? இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ராணிக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன். ராணிக்கா பிள்ளை சின்னவ இருக்கிற பற்றிய சத்தியாவாவோ அவள் ஸ்கூலுக்கு கிளம்போது தான் போயிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு போகிறா. எனக்கு அகீர் பகீர்னு ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் டிஃபனில் சோறெல்லாம் போட்டு கொடுத்து ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டாராம்மா. ஓ, இது நல்ல கதை. ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் கூட தெரியாதா சுந்தரி உனக்கு? வாட்ஸ்அப்பில் நீ பார்க்கலையா? பாப்பம் கொழுந்து, அடிக்கடி சும்மா அந்த ஹோம்ஒர்க் இந்த ஹோம்ஒர்க்குன்னு அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்களா, நைன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. அதனால் நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். பார்த்துக்க, ஸ்கூல் ஓப்பன் டேட் போட்டிருக்காங்க, எனக்கு தான் தெரியல. என்னது, எக்ஸிட் ஆயிட்டியா? அப்படின்னா ஏன் சுந்தரி இப்படிலாம் பண்ணுற? ஸ்கூல் குரூப்லேருந்து வெளியில் வரலாமா? உன் பொண்ணு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாலோ இல்லை ஸ்கூல் மார்க்கெல்லாம் வந்தால் அதில் தானே தெரியும். முதல்ல போய் ஜாயின் பண்ணு. ஏம்மா கொழுந்து? ஏங்கா, நீயாச்சும் பிள்ளைகளுக்கு சோறு உடம்பெல்லாம் ஆக்கி கொடுப்பியா, இல்லை அங்கேயும் உங்கள் வீட்டுக்காரவிக தான் எல்லாம் செய்வாங்களா? அக்கா, எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ஒரு வேளை நான் செய்யாட்டி நீ புரட்டி எடுத்துருவா, அப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. நானெல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணிடுவேனுங்கக்கா. இதான் அந்த சுந்தரிக்கு கூட இன்னும் 2 அறிவுகட்டோட திரிவாளுகோ, அவளுக்கு சொல்லி கொடு. ஏண்டி சுந்தரி, இந்த புள்ள உங்க கூட தான் சுத்துது, வீட்டு வேலை கரெக்டாக பார்க்குது, ஆனால் உங்க கூட நல்லா இருக்குதல்ல, அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கடி. ஏதோ ஒரு நேரம் அசந்துட்டேன், அது ஒரு தப்பா? அடே அரி, அடே நில்லுடா அரி. என்ன அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு? மா, இது என்னத்துக்கு கண்ணு மூக்கு தெரியாமல் பின்னங்கால் புடனில் அடிக்கிற அளவுக்கு ஓடுற? இது என்னத்துக்கு தான் இப்படி ஓடிட்டு இருக்கிற நீயே? மா அம்மா, ரன்னிங் ரேஸ்மா, பஸ் ஸ்டாப்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறான்னு. நல்லா இருக்குது, ஏதோ கீழே விழுந்துட்டு வந்துடாத, நான் வீட்டுக்கு. டே அரி தம்பி, இது என்னத்துக்கிட்ட முடி இப்படி குச்சியே வச்சிருக்கிற? ஸ்கூலில் திட்டலையா உன்னைய? அத்தை சொன்னாங்கத்த, நாளைக்கு வெட்டிட்டு வராட்டி கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன்னு. அடே, நான் ஜூலுக்கு போகும்போது சொன்னேன்லடா, அப்படிலாம் போகாத, எண்ணெய் வச்சு தலைவாரிட்டு போன்னு கேட்டியே நீயே. அம்மா கெட்ட பேர் வாங்கி தரியே நீயே. மா, எண்ணெய் வச்சு சரியா போயிருமா? சரி நான் போகிறேன், அவன் முன்னாடி போயிடுவான், அதுக்கு முன்னாடி நான் போகிறேன். தாரடா முன்னாடி போகிறது? என் ஃப்ரெண்டுமா. டே தம்பி, சஞ்சனா பார்த்தியா? வந்துட்டுருக்காங்க, இறங்கி வந்துட்டுருக்காங்க எல்லாரும். அடே மெதுவாக போடா. சரிம்மா, நம்ம பையனுக்கு எது பால் ஈழு காய்ச்சி கொடுக்குறேன். சரிங்க கிரிஜாக்கா. சுந்தரி, பொழுந்து எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? எங்கடி போயிட்டு இத்தனை நேரம் ஆளையவே காணோம்? மதியம் சாப்பிட்டு பையனை தூங்க வச்சேனா, அவங்க கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன்டி. முழிச்சு பார்க்குற மணி 4:30. அதான் சரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். குரங்கு தாங்கெட்டது இல்லாமல் தான் மனத்தையே கெடுக்குமாமா. ஏன் கிரிஜாக்கா வனத்தையெல்லாம் கெடுக்குறீங்க? தாரபத்து குரங்குன்னு வார்த்தை அளந்து பேசு.
நீங்கள் தான் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களே தான் சொல்கிறீங்களாக்குன்னு நினச்சேன். நான் உன்னைத்தாண்டி சொன்னேன். அக்கா உங்களுக்கு நல்லது பண்ண நான் வந்தேன், உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். இது என்ன நல்லது நீ எனக்கு பண்ண போற? சொல்ல மாட்டேன். என்னடி வளரு? அதான் இந்த வார குழுவு. குழுவா? எந்த குழுவு? அக்கா நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேங்க்கா. போடி, நான் போய் ராணிகிட்ட கேட்டு போவேன். அக்கா அது ஏதோ வார குழுவாம புதுசாக ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க சொன்னாங்க ராணிக்கா, காலையிலே சொன்னாங்களாமா. தென் சுந்தரி மறந்துட்டேன்னா. ஆமாம் கிரிஜாக்கா, காலையிலே உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். சொல்ல வேண்டியதுலன்னு சொல்லிடாதீங்க. ஆகாத்த நாயும் போகாத்த நாய் இதெல்லாம் பேசிட்டு இருங்கோ. சுந்தரி அனிதா இங்க தெரியலடி, நம்ம பார்க்கலையே. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களா மடி, போயிட்டு வரலாமா? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களாம்மா? சுந்தரி, நான் உங்கள்கிட்ட காலையில் என்ன சொல்லி விட்டேன்? குழுவுக்கு வருவாங்க சுந்தரிட்டு மீனாட்டி சொல்ல சொன்னல, சொல்லாமலே போயிட்டியே நீயே. ஆமாங்க்கா, மறந்துட்டேங்க்கா. இப்போ நான் சொல்லிட்டேனே அந்த அக்காட்ட. இப்போ தான் கிரிஜாக்கா போனாங்க, சொல்லி விட்டுட்டேனே. என்னை பார்த்துட்டு தான் அவள் வந்தா. குழுவுக்கெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்கம்மா, இன்னைக்கு கிடைக்காதுல்ல, அதனால தான் காலையிலே சொல்ல சொன்னேன். அப்படியா? தெரியலேங்க்கா, மறந்துட்டேங்க்கா நான். சரி, மறந்துட்டேன்னு சொன்னால் என்னத்த சொல்கிற. சரி விடுங்கோ. நாளைக்கு நான் கடை வீதிக்கு போகிறேம்மா மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு. இந்த அனிதா புள்ள வரேன்னா அவளை பார்க்க தான் போனேன். சரி பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, நான் பிள்ளைகளுக்கு எதாவது சோறு போட்டு கொடுக்குறேன். இந்த அனிதா பார்த்தா நாளைக்கு காலையில் ஒரு 10-10:30 போகலான்னு சொல்லிடுறீங்களா? சரிங்க்கா, சொல்லிடுறேன். எனக்கும் மல்லிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வேணுங்க்கா, நானும் வரேன். ராணிக்கா நானும் வரேன், என் பையனுக்கு ஷூ வாங்கணும். கையோட ஷூவெல்லாம் வாங்கிட்டு நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன். அப்படியா? சரிம்மா, காலையில் ரெடியாக இருங்க. கொஞ்சம் நேரங்காலத்துலேயே போயிட்டு வந்துடலாமா? மூடாப்பாவே இருக்குது, எப்போ மழை வரும்னே தெரியாது. மழை வர்றதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். கொழுந்து, நீயும் வரியாம்மா? இல்லைங்க, எனக்கு மளிகை ஜாமான்லாம் இருக்குது, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சுந்தரி, ஏன்டி காது கடிச்சிட்டு இருக்கிற? மறிகுழந்தி கொஞ்சம் வர சொல்லுடி, 4 பை தூக்கறக்கு ஆகுமல்ல. அப்படிங்கிறியா? ஆமாம் சுந்தரி, கையோட பையனையும் தூக்கிட்டு வர, ஏதோ கொஞ்ச நேரம் கை மாற்றி வாங்கினா கொஞ்சம் வசதியாக இருக்குமில்ல. அதுவும் சரிதான் பத்தியா. சரி நான் சொல்கிறேன் இரு. கொழுந்து, நாளைக்கு நீயும் கடை வீதிக்கு வரலாம்ல? எனக்கு எது பொருள் வேணாண்டி, சும்மா இது கடை வீதிக்கு. அட சும்மாவா, எங்கள் கூட நாங்கள்லாம் போகிறோமில்ல, நீயும் வா. சரிம்மா, எல்லாம் நேரங்காலத்தில் பஸ் ஸ்டாப் வந்துருங்க, நம்மளாம் சேராட்டா பிடிச்சி போய்க்கலாம். சரிங்கக்கா, நாளைக்கு வந்துடுறோம். சரி நான் போயிட்டு வரேம்மா. கொழுந்து, வீட்டில் சும்மா தான் இருப்பவா, அப்படி சும்மா போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். அப்படிங்கிறியா? ஆமாண்டி கொழுந்து, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. போய் டீ காப்பிலாம் குடிச்சு ஜாலியாக வரலாம். சரி, போயிட்டு வந்துடலாம். சரி கொழுந்து, அப்போ நானும் சுந்தரியும் அப்படியே அனிதாட்ட சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். சரிடி. ஒரு அடிமை கிடச்சிருச்சு.